மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு புதிய கட்சி தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னை போயஸ் கார்டன் நிலத்தில் திமுக, அதிமுக, அமமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளையும் வேரறுக்கும் உறுதியுடன் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் கோபிநாத், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் பிரான்சிஸ், திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6வது வட்ட செயலாளர் பழனி, 4வது வட்ட செயலாளர் தினேஷ்குமார், 8வது வட்ட செயலாளர் முத்துக்குமார், வேலூர் புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் வேணுகோபால், வேலூர் மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன், திருப்பத்தூர் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் நவீன், திருப்பத்தூர் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜேஷ், வேலூர் மாவட்ட அணைக்கட்டு ஒன்றிய செயலாளர் நாராயணமூர்த்தி, வேலூர் புறநகர் மாவட்ட பொருளாளர் ஏபி கணேசன், வேலூர் மாவட்ட சிறுபான்மை அணி செயலாளர் ஆர்.கே. சையத், திருப்பத்தூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன், புதுக்கோட்டை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் சிவசுப்பிரமணியன், திருவண்ணாமலை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேட்டு, திருவண்ணாமலை மாவட்ட அனக்காவூர் ஒன்றிய செயலாளர் காசி, திருவண்ணாமலை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் துலுக்கானம், திருவண்ணாமலை மாவட்ட அனக்காவூர் ஒன்றிய செயலாளர் ரவி, சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற முன்னாள் துணை செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து திமுகவைச் சேர்ந்த ஈரோடு மண்டல துணை செயலாளர் TNA ஆனந்தன், விழுப்புரம் வானூர் தொகுதி நிர்வாகி நாகலிங்கம் ஆகியோரும், பாமகவைச் சேர்ந்த ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன், ராமநாதபுரம் நகர செயலாளர் ராகவேந்திரா, ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான சண்முகம், முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சகுபர் சாதிக், திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அமமுகவைச் சேர்ந்த அம்மா தொழிற்சங்க பேரவை மாநில துணைத் தலைவர் தவமணி, மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ராஜ்குமார், அரியலூர் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் சண்முகம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி செயலாளர் சுதாகர், ஆண்டிமடம் கிளை செயலாளர் சிவக்குமார், மதுரை மத்திய மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சார்மேஸ்கான், அரியலூர் மாவட்ட ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மார்டின் குழந்தைராஜ், தென் சென்னை மாவட்ட முன்னாள் இளைஞரணி செயலாளர் கார்த்திக், விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஜெயக்குமார், விழுப்புரம் ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன், நாகை மாவட்ட முன்னாள் விவசாய அணி செயலாளர் நீதிமோகன் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவைச் சேர்ந்த ஈரோடு மாவட்டம் பவானி அம்மா பேரவை செயலாளர் கைபீர், விழுப்புரம் மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் ஐயனார், திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் வார்டு கவுன்சிலர் சந்தோஷ், திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் செயலாளர் அன்பு, பாஜகவை சேர்ந்த விருதுநகர் மாவட்ட கல்வி பிரிவு செயலாளர் முத்துலட்சுமி கணேசன், மருதுசேனை கட்சியைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் GK தலைமலை ராஜா, தமிழ்நாடு முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்டோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தேசிய மக்கள் கட்சி, ராஷ்டிரிய லோக் ஜன சக்தி, மக்கள் முரசு கட்சி, KP சரவணன் என்பவரின் திராவிட வெற்றி கழகம், மக்களோடு நாம் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தொடர்ந்து கவிஞர் கண்ணதாசன் மருமகன் மனோகரன் மரியாதை நிமித்தமாக புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் கண்டு அம்மா ஆட்சி மலர உறுதுணையாக இருப்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.